பாறையின் உச்சியில் கம்பீரமாக நிற்கும் பல்லவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க பழங்கால கலங்கரை விளக்கம், ஒரே பாறையில் வடிக்கப்பட்ட ஆக்ரோஷமான போர்க்காட்சியும், அதற்கு நேர் எதிரே அமைதியின் உச்சமாய் பள்ளி கொண்டிருக்கும் அனந்த சயன பெருமாளும் இருக்கும் பல்லவர்களின் மிக சிறந்த படைப்பு குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? இப்போது நாம் மகாபலிபுரத்தின் புகழ்பெற்ற கலங்கரை விளக்கத்தை நோக்கி செல்லும் அந்த பாதையில்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அருகில் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான பாறையை பாருங்கள். இதன் மேல் ஏறி செல்ல பாறையிலேயே செதுக்கப்பட்ட படிக்கட்டுகள் இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே நிற்கிறது. செல்லும் வழியில் இங்கிருக்கும் குடைவரை கோயில் நம் கவனத்தை ஈர்க்கிறது. இந்த மண்டபத்தையும் இதன் தூண்களையும் பாருங்கள். இந்த தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள கோடுகளும் வடிவமைப்பும் எவ்வளவு துல்லியமாக உள்ளன. இன்னும் கூர்ந்து கவனித்தால் தூணின் கீழ் உள்ள சிங்க சிற்பத்தின் நகங்கள் கூட மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விசித்திரம் என்னவென்றால், இவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த தூண்களுக்கு நடுவே உட்புற சுவர்களில் ஒரு சிற்பம் கூட இல்லை. கருவறையோ தெய்வ சிலைகளோ இல்லாமல் இது ஒரு சிதிலமடைந்த பகுதி போல வெற்று பாறையாக காட்சியளிக்கிறது. இங்கு உள்ளே ஏன் சிற்பங்கள் இல்லை என்பது இன்றளவும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. மேலும் முன்னேறும்போது பாறைகளுக்கு பின்னால் கம்பீரமாக நிற்கும் நவீன கலங்கரை விளக்கத்தின் ஒரு பகுதி தெரிகிறது. இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் நம் இலக்கு அதுவல்ல. நாம் தேடி வந்தது இந்த பாறையின் உச்சியில் இருக்கிறது. மேலே செல்ல இருக்கும் இந்த படிகள் தற்போது அமைக்கப்பட்டது என்பது நன்றாக தெரிகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏற்கனவே இங்கிருந்த பல்லவ காலத்து படிகள் மீது இதை அமைத்துள்ளனர். இதோ பாறையின் உச்சியை நாம் அடைந்து விட்டோம். இங்கிருந்து இன்னும் மேலே செல்வதற்கு வழி உள்ளது. ஆனால் அங்கு செல்ல இன்று அனுமதி இல்லை. இது அந்த காலத்தில் லைட் ஹவுஸாக இருந்தது என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடத்திற்கு ஈஸ்வரன் கோயில் என்று பெயர். 8ஆம் நூற்றாண்டில் வெள்ளை நிற கிரானைட் கற்களை கொண்டு இது கட்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து கீழே தெரியும் மகாபலிபுர நகரத்தின் காட்சியும் தூரத்து கடல் அலையின் அழகும் நம் மனதை கவர்கிறது. 1300 வருடங்களுக்கு முன் இதே இடத்தில் நின்று பல்லவ காவலர்கள் கடலை கண்காணித்திருப்பார்கள் என்று நினைக்கும் போதே மெய்சில் இருக்கிறது. இதன் வெளிப்புறச் சுவர்களை பாருங்கள். முழுவதும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதன் வடக்கு சுவரில் ராவணானுகிரக மூர்த்தியின் சிற்பம் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ராவணன் கைலாய மலையை அசைக்கும் இதே காட்சிதான் உலக புகழ்பெற்ற எல்லோராவின் குகையில் சுமார் 15 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லோராவில் இந்த சிற்பம் செதுக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கும் முன்பே பல்லவ சிற்பிகள் அதற்கு அடித்தளமாக இந்த அசல் வடிவத்தை மகாபலிபுரத்திலேயே செதுக்கிவிட்டார்கள் என்பதுதான் வரலாற்று சிறப்பு. மலையின் உச்சியை ரசித்துவிட்டு நாம் இந்த படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கி வந்தால் இதோ அந்த பிரம்மாண்ட பாறையின் அடிவாரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது உலக புகழ்பெற்ற மகிஷாசூரமர்தினி குடைவரை கோயில். பாறையை அப்படியே குடைந்து அழகிய தூண்களுடன் செதுக்கப்பட்டுள்ள இந்த நுழைவாயிலை கடந்து தான் நாம் உள்ளே செல்ல போகிறோம். இந்திய சிற்பக்கலையின் உச்சமாக கருதப்படும் சிற்பம் இதோ நம் கண்முன்னே இருக்கிறது. அன்னை துர்கா தேவி மகிஷாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்யும் அந்த போர்க்காட்சி, சிங்கத்தின் மேல் ஏறி கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி ஆக்ரோஷமாக போரிடும் துர்க்கையின் முகம் ஒரு புறம், அவளுக்கு பின்னால் அதே துடிப்புடன் போரிடும் பெண் போர் வீரர்களின் அசாத்திய வீர அசைவுகள் மறுபுறம். அவற்றுக்கு நேர் எதிராக கையில் கதாயுதத்துடன் போர்க்களத்தில் பின்வாங்கும் எருமை தலை அரக்கன் மகிஷாசூரனின் தத்ரூபமான உடல் மொழி. இந்த பாறையில் வடிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வளைவும் முகபாவனையும் சிற்பக்கலையின் உன்னத எல்லை.
இந்த ஆக்ரோஷமான போர்க்காட்சிக்கு நேர் எதிர் சுவரில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அமைதியான உலகத்தை சிற்பிகள் செதுக்கியுள்ளனர். ஆதிசேஷன் என்னும் 5 தலை நாகத்தின் மீது யோக நித்திரையில் சாந்தமாக பள்ளி கொண்டிருக்கும் அனந்த சயன பெருமாளின் சிற்பம்தான் இது. இந்த விஷ்ணு சிற்பத்தின் பாதங்களுக்கு அருகில் இருக்கும் இந்த சிலையை சற்று பாருங்கள். கடினமான கிரானைட் பாறையில் ஒரு மனித உடலின் நெளிவு சுழிவுகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு நிஜ மனிதன் சட்டென்று திரும்பி நிற்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்துகிறது. இறுதியாக இந்த மண்டபத்தின் மைய கருவறையின் பின்புறச் சுவரில் சிவபெருமான், அன்னை பார்வதி மற்றும் குழந்தை முருகனுடன் வீற்றிருக்கும் சோமாஸ்கந்தர் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. பாறைகளை வெறும் கல்லாக பார்க்காமல் அவற்றுக்கு உயிர் கொடுத்து வரலாறாக மாற்றிய பல்லவ சிற்பிகளின் இந்த கலைப்படைப்பு என்றும் அழியாத ஒரு காவியம். மாமல்லபுரத்தின் மீதமுள்ள வரலாற்று பக்கங்களை அடுத்த காணொளியில் தொடர்ந்து காண்போம்.